பரிசுத்தமாக இருக்க தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தார். தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஒரு முறை கையால் உறக்க தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஏன் தேவன் விசுவாசியை அழைத்தார்? நம்மை பரிசுத்தமாக இருக்கவே அவர் அழைத்தார். மோட்டி தெஸ்லோனிக்குள்கு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும், அதாவது நீங்கள் விபச்சாரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அல்லவா? பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தம் என்று சொல்கிறார். விபச்சாரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். விபச்சாரத்தை பார்த்தவுடனே அங்கிருந்து ஓடி போக வேண்டும். நாம் மாற்றம் அடைவோம் எப்போது என்றால் அது நம்மை பிடித்துக் கொள்வதா? நாம் பாவத்தில் விழுந்து விடுவோமா என்று அங்கிருந்து இங்கே அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். கொரோனா யாருக்காவது வந்தா நீ போய் அருகில் உட்காருவாயா? கணவன் மனைவியே பயப்படும் அளவுக்கு கொரோனா ஆபத்தானது. தொற்று வந்தால் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஐசியூவில் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பர். முற்காலத்திலும் இப்படி இருந்தார்களா? குர்ஆன் இருந்தால் உடனே வெளியேறுங்கள். இல்லையென்றால் நம்மளை விட்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் என்று பாருங்கள். ஒரு நோயே இவ்வளவு பரவலாக இருக்கும்போது பாவத்திற்கும் அதே மாதிரி சக்திகள் உள்ளன. பாவமும் தொற்று நோய் போல பரவக்கூடியது. அதனால்தான் பாவத்திற்கு நாம் எப்போதும் இடம் கொடுக்க கூடாது, அதற்கு ஆதரவு தரக்கூடாது. இது மிகவும் கடினமான விஷயம். கடுமையான அணுகுமுறை இருக்க வேண்டும். பாவத்துடன் உன் உடலுடன் கூட நீ கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் அதை கற்றுக்கொண்டேன். கடுமையாக இருக்க வேண்டும். உடலுடன் கூட உண்மையில் மற்றவர்களுடன் நாம் எவ்வளவு கடுமையாக இருக்கிறோமோ அதைவிட அதிகமாக உன் உடலுடன் இருக்க வேண்டும். உடலை போதிக்க வேண்டும். தாவீது தனது கீர்த்தனைகளில் என்ன சொல்கிறாரு? என் ஆன்மாவே. தேவன் செய்த இந்த இமெயில் என்பது பொதுவாக அல்ல, தன் ஆன்மாவுக்கே பிரீச்சிங் செய்கிறார். 103வது கீர்த்தனையில் என் ஆன்மாவே. மற்றொரு முறையும் 42வது கீர்த்தனைகளில் கோராவின் புத்திரர்கள் எழுதிய கீர்த்தனைகளிலும் என் ஆன்மாவே நீ ஏன் தளர்ந்திருக்கிறாய் என்று பார்க்கவும் ஆன்மாவுக்கு போதனை சொல்லும் வார்த்தை. ஆன்மாவுக்கு போதனை சொல்லிக் கொள்ள வேண்டும்.